இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து எழுதணும், அதுக்கப்புறம் தான் மியூசிக்கே பண்ணணும்ட்டு. ஆமா சரிங்களா? இப்ப நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப சீனியரான ஒரு மியூசிஷியன். சரிங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இந்த படத்தை இல்ல, சோசியல் மீடியால எழுத்தா இசையான்னு போயிட்டு இருக்கு. மொழியா இசையான்னு போயிட்டு இருக்கு. எழுத்து கிடையாது. அங்க போயிட்டியே மொழியா இசையா வைரமுத்து பேசுன மொழி. ஆமா, அது நீங்க அது சொன்னால் ஜென்ரலா, அதாவது மியூசிக்ங்கிறது நாங்க முதல்ல நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒன்று அப்சல்யூட் மியூசிக்னா மியூசிக் மட்டும் அது தனி. அது ஒரு இப்போ அது ஒரு தியாக பிரம்மம் பாடியிருப்பாரு, அதை ஒரு கோயிலில் பாடுவாங்க, இல்லைன்னா ஒரு சபாக்களில் பாடுவாங்க, அதை கேட்குற விதம் அது அதோட சங்கீதத்தோட போயிடும். இது அப்ளைடு மியூசிக்ங்கிற ஒரு செக்ஷன் இதில் வருது. இது அதாவது நாட்டியத்துக்கு மியூசிக் பண்ணுறது, நாடகத்துக்கு மியூசிக் பண்ணுறது, அப்புறம் அதை திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுங்கிறது. திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணுங்கும்போது இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இசை சாங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இசை இப்போ அது பாட்டுங்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இசையை சொல்லலாம். அது ஒரு உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த இசை வெறும் இசை இல்லாமல் அதுக்கு கருத்துக்களை கொடுத்து நாம வெளியில கொண்டு வர்றோம். அதை அப்போ அந்த பாட்டு இருக்குல்ல, பாட்டு எழுதுறது அந்த எழுதினவர், அந்த எழுத்தும் அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஒரு உண்மை. ஒரு பாட்டு நல்லா பிரபலியமா இருக்குன்னா இசை ரொம்ப முக்கியம், எழுத்தும் அதுவும் இன்னொரு உண்மை. அதை தாண்டி இப்போ சினிமாவுக்கு நம்ம போடுறதுனால நீங்க சினிமா இசையை தனியா பார்க்க வேண்டியது இருக்கு. அது அந்த டைரக்டர் எப்படி பண்ணினாரு, அந்த கோரியோகிராஃபி எப்படி பண்ணாங்க, அந்த டான்ஸ் டைரக்டர், அந்த டைரக்டர் அதை எப்படி கொண்டு போனாங்கன்னு இருக்குது. இவங்க நல்லா, அதுவும் ஒரு உண்மை. அதுக்கு அடுத்து இது நல்லா வரணும்னா ப்ரொடியூசர் போதுமான அளவு பணம் செலவழிச்சிருக்கணும். பணம் செலவழிக்காம இது வெளியில வராது, அதுவும் ஒரு உண்மை. ஆனா இது எல்லாம் உங்களுக்கு 50% தான் சினிமா சங்கீதத்தை பொறுத்த மட்டும். அது யார் நடிச்சிருக்காங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு எம்ஜிஆருக்கு நான் இசையமைச்சிருந்தேன்னா, ஒரு விஜய் நடிச்ச படத்துக்கு நான் இசையமைச்சிருந்தேன்னா, அந்த பாட்டு அதே பாட்டு பிரபலியமா போகுது. ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பிரபலியமாகுது. அதே பாட்டை ஒரு சாதாரண ஒரு நடிகருக்கு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சரியா மக்களை ரீச் ஆக மாட்டேங்குது, பிரபலியமாக மாட்டேங்குது. அதனால சினிமா சங்கீதத்தை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்தவரை நான் சொன்னேன்னா, அது ஒரு வெற்றி அடைஞ்ச பிலிம்ல வந்திருக்கணும் அந்த பாட்டு. அந்த வெற்றிக்கு பின்னால யார் இருக்கிறா, அது பெரும்பாலும் நம்ம ஊர்ல இன்னைக்கு அது ஹீரோக்கள் தீர்மானிக்கிறாங்க. அவங்க ரொம்ப முக்கியமான உண்மை. அதனால அந்த மற்ற இன்னொரு சைடு சொன்னல, மியூசிக் நாம ரைட்ஸ் கிளைம் பண்ற மாதிரி சினிமா பாட்டுக்கு ரைட்ஸ் கிளைம் பண்றது லீகலா எப்படி இருக்குன்னு தெரியல. மாறலா இப்ப நான்லாம் அது கிளைம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம பாட்டு ப்ரொடியூசர் உங்ககிட்ட பணம் கொடுத்து வேலை வாங்குறாங்க. ஆனா வேலை செய்யறவங்க அதை சொந்தம் கொண்டாடுறாங்களே, அதுக்காக தான் இந்த கேள்வி. அதாவது இதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிருக்கேன். இல்ல, இதுக்கு சினிமாவை பொறுத்த மட்டும் ப்ரொடியூசருக்கு தானே நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். ஒரு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் அதை யார் இசையமைச்சாருலாம் சொல்றாங்க. முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாசமலர் என்ற படத்தில் TM சவுந்தரராஜனும் P சுசிலாவும் பாடிய பாடல், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அதுக்கு யார் இசையமைச்சாங்கிறதெல்லாம் தெரியாது. யார் பாடினாங்க, என்ன படம்ங்கிறது மட்டும்தான் தெரியும். அதனால ப்ரொடியூசருக்கு தான் அது ரைட்ஸ், சினிமா பாட்டை பொறுத்த மட்டும்.